சளி பிடிக்கிறதுக்கும் மனசுக்கும் என்ன சம்மந்தம்? சளி பிடிக்கிறதுக்கும் மனசுக்கும் நெறைய சம்மந்தம் இருக்கு. நம்ம சின்ன வயசுலயே நம்ம குழந்தைங்கிட்ட சொல்லி வச்சுர்றோம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிக்கும், மழையில நனைஞ்சா சளி பிடிக்கும், குளிர்ச்சியாதான் எடுத்துக்கிட்டா சளி பிடிக்கும், இது இல்லாம நீங்க எண்ணெய் தேய்ச்சு குளிச்சா சளி பிடிக்கும். இப்படி நெறைய நம்பிக்கைகள குழந்தைங்க மனசுல நம்ம வளர்த்துருவோம். அப்புறம் அதனால அவங்களுக்கு அவங்கள பயமுறுத்துறதுக்காகவே சில விஷயங்கள் நம்ம அவங்க மனசுல பதிய வச்சுர்றோம். குளிர்ச்சியா எதுவும் சாப்பிடாதீங்க, சாப்பிட்டா சளி பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறப்பல்லாம் நம்ம அந்த நம்பிக்கைய மனசுல பதிய வச்சிரும். இந்த நம்பிக்கைகள் தான் அந்த சூழ்நிலைகள் வரும்போது சரியா அவங்களுக்கு ட்ரிகர் ஆயி அந்த சளிங்கிற சிம்டத்த வெளியில கொண்டு வந்துரும். அதனால குழந்தைங்க மனசுல தேவையில்லாம சில நம்பிக்கைகளை அவங்க மனசுக்குள்ள பதிய வைக்கவே கூடாது. இப்படி பதிய வைக்கிறது மூலியமா தான் அவங்க உடல் கெட்டு போய் அதனால சளி பிடிக்கும். இப்ப சரி இப்படி இந்த சூழல்ல அவங்க இப்போ ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்க. சாப்பிட்ட உடனே அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வந்துரும். ஆஹா! ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிக்குமேன்னு. அப்போ உடனே அவங்களுக்கு அந்த சளி வந்துருது. வந்தாலும் அது கொஞ்ச நாள்ல அது தன்னாலே சரியாயிடும். நம்ம இது மறுபடியும் பிடிக்காம இருக்க என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு இந்த நம்பிக்கைகள அவைங்க ஆழ் மனசுல இருந்து அகற்றிடணும். அதுக்கான சூழ்நிலைகள அவங்களுக்கு பழக்கப்படுத்தி, இந்த நம்பிக்கைகள நம்ம எடுத்துட்டாலே, இந்த சளி அடிக்கடி பிடிக்கிறதுலருந்து நம்ம தவிர்க்கலாம். இது மாதிரியான மனம் மற்றும் உடல் சார்ந்த தொடர்பு பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, நம்முடைய சேனல ஃபாலோ பண்ணிக்கங்க.